இருக்கணும், எடையை எப்படி குறைக்கிறது, காத்த கிழிச்சிட்டு எப்படி போறதுன்னு இதெல்லாம் தெளிவா இருக்கிறது தான் ஸ்ட்ரோம்க்கு உதவியா இருக்கு. இனி இந்த ரேஸ் உலகம் புதிய தலைமுறை கையில தான். நீங்க சொல்றத பார்த்தா என் நண்பன் லைட்னிங் நம்பருக்கு ஏத்த மாதிரி பின்னாடி இருக்கான் போல இருக்கு. வெல் செக். என்னோட கணக்கு தப்பா இல்லனா இந்த புது வரவால பந்தயங்கள்ல பல புதுமைகள் நடக்க போகுது. நான் உன்னை சொல்லட்டுமா டேரல், ஜாக்சன் ஸ்ட்ரோம் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. இப்ப அவரை தொடர்ந்து இன்னும் 6 இளம் ரேசர்கள் களத்துல இறங்கி இருக்காங்க. அப்ப வேலைக்காக தான் 6 பேருக்கு வெளியில போட போறாங்க. மார்னிங் சாம், நம்ம பழைய ஹீரோ எப்படி இருக்காரு? இன்னும் மூச்சு விட்டுக்கிட்டு உயிரோட தான் இருக்கேன். தேங்க் யூ. உன் அக்கறைக்கு இன்னும் கூட என்னால நம்பவே முடியல. இந்த ஃபேவல் சீசன்ல லைட்னிங் மெக்வீனோட மோதிரனா. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஓ பச்சைக்கொடி, பாத்துக்கல் ஹீரோ. 0 ஆயிடாதீங்க. ஸ்ட்ரோமும் புது இளவட்டங்களும் சாமர்த்தியமா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட ஒவ்வொரு சுற்றுலையும் ஆப்டிமம் ரேசிங் லைன்லயே இருக்கிறதுனால தான்.